சிறகடிக்கும் சீட்டுடைய பிரமோ இப்போ இருந்துட்டு அங்கே சீதாவோட ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல கவுன்சிலிங் தராங்க. அந்த டாக்டர் இருக்காங்க, நம்ம போகலான்ட்டு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து கேட்டுட்டு ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிடுறாங்க. இப்போ இருந்துட்டு என்னங்க அங்கே பாருங்க ரோகிணி வந்திருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து சீதா இருந்துட்டு ஆமாம் எனக்கும் கால் பண்ணி அவங்க முன்னாடி ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் போடுங்கன்ட்டு சொல்லியிருக்காங்கன்றாங்க. இப்போ வந்து அங்கே ரோகிணி இருந்துட்டு தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு கிறிஷை வந்து இங்கே பாரு அந்த டாக்டர் என்ன கேட்டாலும் நீ வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு மிரட்டி வந்து ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் மீனா இருந்துட்டு அந்த டாக்டர் எது கேட்டாலும் நீ தைரியமாக சொல்லணுன்ட்டு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு கிறிஷ் கிட்ட சரிங்க ஆண்டி நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஒரு வேளை வந்து கிறிஷ் உண்மையை சொல்லிடுவானான்ட்டு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து உண்மை தெரிஞ்சிருமா இல்லையான்ட்டு வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.